உங்களோடு பேசும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் பாடப்படுத்தின வார்த்தை சங்கீதம் 34:4-5-6 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த வசனத்துக்காக நம்ம கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. சார், இதெல்லாம் சில காரியங்களை உங்களோடு பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் என்னை பாரப்படுத்தினார். இங்கு சங்கீதக்காரன் எழுதின இந்த வார்த்தைகள் எல்லாம் அன்றாட மனித வாழ்க்கையில் நிறைவேறின ஒன்று. அன்றைக்கு எழுதப்பட்ட வார்த்தைகள், சங்கீதக்காரன் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் ஏதோ கற்பனையாக எழுதப்பட்டதல்ல, அவன் வாழ்க்கையில் நடந்தது. இனியும் தேவன் எப்படியெல்லாம் கிரியை செய்வார், செய்கிறார், செய்ய போகிறார் என்பதை முன்கூட்டியே எழுதியிருக்கிறார். அப்போ இங்கே ஒரு விசுவாசமாக ஒன்றை சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இன்னைக்கு அநேகர் சொல்கிறாங்க, நானும் தான் ஏன் தேடுறேன், ஆனால் அவர் எனக்கு செவியே கொடுக்க மாட்டேங்கிறார். அல்லேலூயா. அப்போது வேதம் பொய் சொல்லாது, வேதம் பொய் சொல்லாது. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நம்ம சில நேரங்களில் நம்மை நாமே நாம் புரியாமல் நம் வாழ்க்கையை கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தரை தேடினேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை குறித்து வேதத்தில் நாம் தியானித்தோம் என்று சொன்னால், அவரை குறித்ததான சாட்சி, அவரை யாரெல்லாம் தேடினார்களோ அவர்கள் எல்லாம் அவர்களுக்கு தரிசனமானார், அவர்களோடு பேசினார், வெளிப்பட்டார். அப்போ நாம் தேவனை தேடினால் நிச்சயமாய் தேவன் நமக்கு செவி கொடுப்பார். அப்போ தேவனை தேடியும் தேவன் நமக்கு செவி கொடுக்கலன்னா நாம் இருதயத்தை 2 வழிகளிலே திருப்பி வைத்திருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு அநேகர் சொல்லுவாங்க, நான் தேடி பார்த்துட்டேங்க, தேடி பார்த்து கிடைக்கல, ஆனால் தேடினா நிச்சயமாய் கண்டடைவோம். இயேசு சொன்னார், தேடுங்கள் அப்பொழுது. அவர் பொய் சொல்ல மாட்டார்ல, இயேசு பொய் சொல்லுவாரா? பொய் சொல்ல மாட்டார்ல. அப்போ தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்போது தேடினேன், செவி கொடுத்தார். அப்போ இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தேடியும் பலன் கிடைக்கவில்லை, தேடியும் கண்டடைய முடியவில்லை. ஏன் அப்படின்னா, கர்த்தரை தேடுகிற அந்த இருதயம் பாகால்களையும் தேடுகிறது. பிரைஸ்லாம். அதைத்தான் 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல், பாகால்களை என்றால் அந்நிய தேவர்களை தேடாமல் தேவனை மாத்திரம் தேடினான். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நெஞ்சில் உண்மையை வர வச்சு நம்ம தேவனிடத்தில் ஒரு காரியத்தை பேச போகிறோம். நாம் தேவனை தேடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு என் இருதயம் பாகால்களை தேடுகிறதா? பாகால்கள்லாம் என்ன? அந்நிய தேவர்களுடைய காரியங்கள். அப்போ அந்நிய தேவர்களுடைய காரியங்கள்லாம் என்ன? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பார்க்கணும்னு நினைப்பாங்க. அந்த காரியம் நடக்கலைன்னா அதை நடத்துவதற்கு மந்திரவாதியை தேடி போவார்கள். உதாரணத்துக்கு புருஷனை எப்படியாவது மடக்கி போடணும். பிரைஸெல்லாம் ஜோமணி பார்த்தா சரி வரமாட்டேன்றார். எத்தனை ஊழியக்காரன் சொல்லி பார்த்தால் என்ன செய்ய? மந்திரவாதியை தேடி போகிற ஆட்கள் இருக்கிறார்கள். ஆமென். அப்போ மந்திரவாதியை தேடி போய் புருஷனை மயக்கிறதுக்கு மை வாங்கி போடுறது, பொடி வாங்கி போடுறது. ஒன்று சொல்கிறேன், காலத்துக்கும் உருப்பட முடியாது. பிரைஸெல்லாம் காலத்துக்கும் உருப்பட முடியாது. அப்படிப்பட்ட நபர்களை அருவருத்து வெறுத்து தள்ளிவிடுவார். அவங்க எத்தனை மணி நேரம் கதறினாலும் ஜெபம் கேட்கப்படாது இருக்கிறாங்க. மை போட்டு புருஷனை மயக்கிறது, மை போட்டு பிள்ளைகளை வசப்படுத்துறது, மை போட்டு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பாகால்களை தேடாமல், ஆமென், என்னதான் நீங்கள் முயற்சி பண்ணாலும் நல்லா புரிஞ்சுங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு மனிதன் ஏதாவது செய்யணும்னு நினைச்சான். நேற்று கூட நான் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தேன். ஒரு மனுஷனுடைய நிழலை கண்ணி போட்டு பிடிக்க முடியுமா? ஒரு மனுஷன் நடந்து போகிறான், அவன் நிழலை கண்ணி போட்டு பிடிக்க முடியுமா? அவன் நிழலை குத்தி கிழிக்க முடியுமா? அவன் நிழலை வெட்டி 2ஆக்க முடியுமா? சொல்லுங்க, முடியாதுல்ல. அதே போலத்தான் கர்த்தருடைய பிள்ளைகளை தலை மயிரை கூட தொட முடியாது. கையத்தோட தேவனை மையப்படுத்து. தலை மயிரை கூட தொட முடியாது. ஆமென். யோசித்து பாருங்களேன். ஏன்னா கண்ணி போடுங்களேன். நிழல் உங்கள் இப்படி போயிட்டுருங்க, நிழலை கண்ணி போட்டு இழுத்துங்க பார்ப்போம். எனக்கு கூட ஒரு ஊழியக்காரர் சொன்னார். என்ன சொன்னார்னா, பிரதர், நீங்கள் போகிற இடங்களில் சில ஆவிகளை விரட்டுகிறீர்கள், அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. போகிற இடத்துல நமக்கு வேலையே அதானே, நம்ம ஊழியமாக டெலிவரன்ஸ் பண்ணிச்சு தானே. அப்போ அப்படியாய் சில காரியங்கள் நீங்கள் செய்கிறது நிமித்தம் சில ஆவிகளை ஏவி விட்ட, சில ஆவிகளை அனுப்பி அந்த குடும்பத்தை சீரழிக்க நினைத்த அந்த வீடுகளுக்குள் நீங்கள் விடுதலையை பெற்றுக் கொடுத்ததினால் அந்த ஆவிகளுக்கு தலைவனாய் இருக்கிற ஒரு பிசாசு அது தன் கோலை உங்கள் நேரே நீட்டி
உங்களை அழிக்க வகை தேடி கொண்டிருக்கிறது. ஒரு பெண் ரூபத்தில் ஒரு கோல் உங்களுக்கு விரோதமாய் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறதுனார். இப்படி யாராவது ஊழியக்காரங்க சொன்னோன்னு நீங்களாம் என்ன செய்வீங்க? சொல்லவே சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. ஏன்னா கொஞ்சம் கூட அதை கொடுத்து சலனப்படவே இல்லைங்க, அதை கேர் பண்ணவே இல்லைங்க. நான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஒருத்தன் அழிக்கணும்னு நினைக்கிறான், சூனியம் வைக்கணும்னு நினைக்கிறானா, உன் நிழலை பிடிக்க சொல்ல, அவனை உன் நிழலை பிடிக்க சொல்லு, உன் நிழலை கட்டி வைக்க சொல்லு. அதே போலத்தான் உங்கள் தலை மயிரை கூட தொட முடியாது. அப்போ பிரதர், அப்போ சொல்றதெல்லாம் பொய்யா? உண்மையா இருக்கலாம், உண்மையா இருக்கட்டும். என மை போடுற போடு, என பொடி போடுதியா போடு. அல்லேலூயா. நீதிமான்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதுனால அவர்கள் கேதுரு மரத்தை போல விருட்சங்களை ஓங்கி வாழ்ந்து நிற்பார்கள். ஆமென். அப்ப இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏன் தோல்வி? தேவனை தேடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு பாகாலுக்கு நேராக இருதயம் திரும்புகிறது. ஐயா, இதை பண்றதுக்கு ஏதாவது ஒரு பிளான் இல்லை. ஒரு அருமையான சகோதரி, ஒரே மகன் மருமக, கல்யாணம் முடிஞ்சு 4 வருஷம் 5 வருஷம் பேபி இல்லை. அப்போது அவங்க சர்ச்சுக்கு போயிருக்கிறேன், ஒரு பெண்டிகா சர்ச் செய்தி கொடுக்க போயிருக்கிறேன். கணவன் மனைவியை வந்து நிற்கிறான். அப்போ அந்த பாஸ்டர் என்கிட்ட சொல்கிறாரு, இந்த பையனுடைய அம்மா உங்கள்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கணுமா அப்படின்னு. உன்னை என்னன்னு கேட்டேன். இல்லையா, தப்பாக நினைக்காதீங்க, நம்ம ஏசப்பா தான் பெரியவர். அவங்க ஆரம்பிக்கும்போது எனக்கே சொல்கிறாங்க, நம்ம ஏசப்பா தான் பெரியவர், அதை நான் ஒத்துக்கிறேன். ஏம்மா, ஏசு பெரியவர்னால தான் ஊழியம் செய்கிறேன், கதையை சொல்லுங்கள். இல்லையா, இப்போ என் மகனுக்கு 5 வருஷம் குழந்தை இல்லை பார்த்தீங்களா? இல்லை. நானும் சரி யார்கிட்ட கேட்பேன்னு சொல்லி கேட்டேன். அப்போ ஒரு ஆள் சொன்னாங்க, உங்கள் மகன் கோயில் கிடா உன்னை இடித்து செத்து போச்சு. கோயில் கிடாவை ஒரு கோயிலுக்கு நேர்ந்து விடுவாங்கல்ல, அந்த கிடாவை வந்து இடித்து செத்து போச்சான். அது இவனுக்கே தெரியாதான், எங்கேயோ இடிச்சுட்டு போயிட்டாலும் செத்து போச்சான். அதனால தான் அவனுக்கு பிள்ளையே இல்லாமல் இருக்குது. அப்போ ஒரு ஆள் சொன்னாவ, பார்த்துக்கிடுங்க, நீங்கள் கோவிலுக்கு ஒரு கிடாவை வாங்கி விட்டுருங்க, அவனுக்கு பிள்ளை பிறக்கும்னு சொன்னாவலாம். எனக்கு இங்கே எரிய ஆரம்பிச்சிட்டு அப்போவே இந்த கையை மடக்கி கனவோட விட்டுலான்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் அடிக்க முடியுமா? நின்றுக்கிட்டு அப்படியே கையை கட்டிட்டு பேசுன்னு கேட்டுட்ருக்கேன். அடுத்து அது ஒரு ஆலோசனை நெக்ஸ்ட்டு. ஆனால் பார்த்துக்கிடுங்க, நம்ம கிறிஸ்தவம் பார்த்தீங்களா, நம்ம போய் வாங்கி கொடுக்கூடாது பார்த்தீங்களா? அது அடுத்தது பேசிட்டு அடுத்து சொல்லுது, நம்ம போய் வாங்கி கொடுக்கூடாது பார்த்தீங்களா? அதான் இப்போ என்ன சொல்லுது அவன்னா, நீங்கள் கிடா வாங்கி கொடுக்கண்டாம், கிடாக்குள்ள துட்டு மட்டும் கொடுத்துருங்க, அவங்க வாங்கி விட்டுக்கிடுவாங்களாம். என்ன பாச சொல்லுதிய? அதை அந்த பையட சொல்லுதான் கேட்கவே மாட்டேங்கான். பார்த்துக்கிடுங்க. நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர்லாம் வாரியில் இருக்கான்னு கேட்டேன். உண்மையில் போய் சொல்லலை. ஏன்னா பாஸ்டர் சேர்த்து அடிக்கணும். ஏன்னா பாஸ்டர் வளர்த்து வச்சிருக்கான் பாருங்க. அப்படி நாசமாக போகிற பாஸ்டர் வளர்த்து வச்சிருக்கான் பாருங்க சர்ச்சுக்குள்ள. அவன் ஏன்டா ஆலோசனை வர கேட்க விடுறான் பாருங்க. அவன் என்ன ஊழியக்காரவன்? பாஸ்டர் வாரில தான் இருக்கான். என்ன பாஸ்டர், வாரில் மட்டும் என் கையில் இருந்து இந்த அம்மாவை பிச்சிருவேன் பிச்சினை. நான் ஏன் பயப்படணும்? நான் யாருக்கு ஊழியம் செய்கிறேன்? பேசுங்க, தேவனுக்கெல்லாம் ஊழியம் செய்கிறேன். அப்படியே நின்றுச்சு, அந்த பக்கம் வெளியே போய் சொல்ல அந்த அம்மாவை. இனிமேல் இந்த மாதிரி ஆலோசனை கொண்டு வந்த அவருக்கு யூரின் போயிருப்பார், வெளியே காட்டலை பாஸ்டர். ஆஹா, நம்மகிட்ட இத்தனை நாள் சொல்லி நம்ம கண்டுடாம வர இருந்துட்டுமே. இந்த அம்மா வேற பாஸ்டரை வேற சொன்னால் பாஸ்டும் சரின்னு வேற. ஏன்னா அந்த பாஸ்டரே ஒரு ஊழியக்காரை கூப்பிட்டு வந்து தொக்கெடுக்க போனாராம். இந்த மை எடுப்பாங்களாம், எடுக்க போனாருன்னு பிற்காலத்தில் கேள்விப்பட்டேன். நல்ல பெண்டிகாஸ்ட் பாஸ்டர்ஸ் தான் இருக்கிறான்னு பாருங்க. அல்லேலூயா. அப்புறம் அந்த அம்மாவை சத்தம் போட்டு வெளியே போய் சொல்லிட்டு 2 பேர் கையை பிடிக்க சொன்னேன். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த அம்மாவோட ஆலோசனையை ஏற்பியா? இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை, அவள் தான் டார்ச்சர் பண்ணிட்டுருக்கான். இனி அதை புறம்பாக்கி போடு, கையப்படி. 2 பேர் தலையிலையும் கை வைத்தேன். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு, நான் பாகால்களை அல்ல தேவனை மாத்திரம் தேடுவேன். நான் பாகால்களை அல்ல தேவனை மாத்திரம் தேடுவேன். கைப்படி. 2 தலையில கையை வச்சு சொன்ன, ஆண்டவரே, இவர்கள் இருதயம் ஒரு சேர உண்மையை தேடும்படி திரும்புகிறபடினால் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அடுத்தாண்ட நேர நீர் கொடுக்கிற புத்திரனை மார்போடு அழைத்திருக்கட்டும். 2 பேர் பொத்தொன்று கீழே விழுந்தார். அடுத்த மாசமே கருவுற்றாள். 10வது மாதத்தில் அழகிய ஆண் பிள்ளை பெற்றெடுத்தாள். கைகளை தட்டி தேவனை மயன்படுத்தி அடுத்த ஒரு 1.5 வருஷத்துல ஒரு ஆம்பளை பையனை பெற்றெடுத்தாள். பாகால்களை தேடாமல் தேவனை தேட இருதயம் திரும்ப வேண்டும். அநேக கிறிஸ்தவனுடைய இருதயம் பாகால்களை தேடுகிறது. வசைக்கு மடக்கி போட முடியாது.
ஒருவேளை உன் புருஷன் குடிகாரனா இருந்தாலும் திருடினவனா இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் போவாயானால் அவன் தலை மயிறு கூட திருப்ப முடியாது. தேவனை எதிர்த்து நிற்பார், ஜாக்கிரதை. சில நேரங்கள் ஆண்டவர் தான் நேசிக்கிற பிள்ளைகளை தட்டுவார், ஃபர்ஸ்ட் எச்சரிப்பார், ஆனால் திரும்பியும் செய்யும் போது விட்டுருவார். அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசும்படி கர்த்தர் சொன்ன வார்த்தை, அவரை நோக்கி தேடினால் அவர் செவி கொடுப்பார், ஆனால் பாகால்களை தேடக்கூடாது. அப்படிப்பட்ட இருதயம் இருந்தால் இன்றைக்கு அதை தூக்கி துறப்போடுங்க. எந்த விதத்திலும் ஏதோ ஒரு காரியம் நம்ம போகணும் சொல்லி விடுவோம். சில எழுதி கொடுத்து விடுவாங்க, இங்கே இருந்து பேர் எழுதி கொஞ்சம் கேட்டு பார்த்துட்டுவாங்க. இந்த இருதயம் இருக்கும், ஆனால் தேவன் நமக்கு எதிரியாக இருப்பார். அப்போ பாகால்களை தேடாமல் தேவனையே தேடும்படி யோசபாத்துடைய இருதயம் இருந்தபடினா தேவன் அவனை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து வந்தார். கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா.